லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே பேசின 7 வார்த்தைகள்ல ஆண்டவர் பேசின வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு பாடுபடுத்தின சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். அவர் அடிக்கப்பட்டார். அவர் ஒரு நாள் முழுவதுமாக அவர் வேதனைப்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவரை நிந்தித்தார்கள், ஏளனம் பண்ணினாங்க. பல சம்பவங்களை பார்க்கிறோம். எப்படிப்பட்டவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு பார்த்தா, அவர் தேவனுக்கு சமமாய் இருக்கிறவர், அவருடைய தற்சொரூபமாய் இருக்கிறவர், பிதாவை தன்னுடையவர், தன்னில் தானே ஜீவனுடையவர், சர்வ வல்லவர், பரிசுத்தம் உள்ளவர், குற்றம் ஒன்றும் செய்யாதவர். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவத்தை மன்னிப்பதற்காக இந்த பூமிக்குள் மனிதனாக அவதரித்து அவ்வளவு பாடுகளையும் அவர் சகித்தார். எல்லாத்தையும் சகிச்சுட்டு கல்வாரி சிலுவிலே இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று சொல்லி அறியாதிருக்கிறார்கள். பிதாவே, இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில ஊழியம் செய்த நாட்கள்ல அவர் எதை கற்றுக் கொடுத்தாரோ, எதை உபதேசம் பண்ணினாரோ, அதை தன்னுடைய வாழ்க்கையில அவர் செய்தார். அவர் பரமண்டல ஜெபத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுக்கிறார், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிக்கிறோம். அப்ப எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்திரடும் என்று சொல்லி செபிக்க கற்றுக் கொடுத்தார். அதே மத்தியில் நீங்க வாசிக்கிற 6ஆம் அதிகாரத்துல 14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுதுல பார்க்கிறோம், நீங்கள் மனுஷனுடைய தப்புதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தார், உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிப்பார். நீங்கள் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர்கள், உங்கள் பரமபிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று சொல்லி. ஆகவே மற்றவர்களுக்கு மன்னிக்கும்படியாக, இரக்கம் பாராட்டும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் எதை பிரசங்கித்தாரோ அதை நிறைவேற்றுகிறார். மன்னிக்க சொன்னார். மற்றவருடைய எத்தனை முறை பேதுரு கேட்கிறார், என் சகோதரன் எனக்கு விரோதமாக தவறு செய்தார், குற்றம் செய்தார், நான் எத்தனை முறை மன்னிக்கேற்றோம் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, 7-70 முறை என்று. அப்படி என்னால் 7-70 அல்ல, இன்ஃபினிட்டிவ். நீ மன்னிக்கும்படியாகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று. ஆகவே மன்னிக்கிற ஒரு இருதயத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே அவர் பேசின வார்த்தை, பிதாவை, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இவங்க செய்கிறது என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது, அதனால அவங்களை நீங்க மன்னிங்க அப்படின்னு சொல்லி அங்கே பிதாவினிடத்திலே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அதைத்தான் பவுலும் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்மை மன்னித்தது போல நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பேசின
வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார். ஆகவே அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், நாமும் மனதார் மன்னிக்க வேண்டும், மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதையே தான் நாம் ஸ்தேவானிடத்தில் கற்றுக்கொள்கிறோம், பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எதை செய்தார், அதையே ஸ்தேவான் செய்கிறார். கல்லெறியும் பொழுது சொல்லுகிறார், இவர்கள் குற்றங்களை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி நாமும் பிறருக்கு மன்னிப்போம், நாம் மன்னிக்கிறவர்களாக காணப்படுவோம், கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.